அது சரி. அப்பார்ட்மெண்ட்ல என்ன பாலிசி நம்ம அடாப்ட் பண்ணுறோம்? ஏன்னா டெட்டு முடிச்சவங்க எங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணுன்றாங்க. இல்ல ஏடிஎம்கே திமுக அரசாங்கம் கொடுத்து நேரடியாக டெட் எழுதினாலே போதும், 2வது எக்ஸாம் எழுத தேவையில்லை, ஏடிஎம்கே மட்டும் தேவையில்லை, ஒரு ஜியோ போட்டாங்க, அதை நாங்கள் கேன்சல் பண்ணுவோம்னாலும் பண்ணல. இப்போ நீங்க அப்படியே இருக்கிற சிஸ்டத்தை அப்படியே கண்டினியூ பண்ண போறீங்களா? என்ன பாலிசி அடாப்ட் பண்ண போறீங்க? சார் கேள்வியை ஒரு பெரிய பதிலா சொல்லிட்டாரு பாருங்க. நல்லது. இப்ப கூட நாங்க வரும்பொழுது தொலைபேசியில ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தா உச்சநீதிமன்றத்துல நம்ம துறை சார்ந்து என்னென்ன தீர்ப்பு வருதுன்னு பார்க்கிற பொழுது இந்த டெட் எக்ஸாம் சம்பந்தமா 2 ஆண்டுகள்ல தேர்வாகணுங்கிறது 3 ஆண்டா மாறி இருக்கு. உடனடியாக அந்த தீர்ப்பு நகலெல்லாம் நான் வாங்க சொல்லியிருக்கிறேன். இது ஆசிரியர்கள் நலன் என்பது மாணவர்களின் நலன், ஆசிரியர்கள் மாணவர்களின் நலன் என்பது இந்த நாட்டின் நலன். அதனால இது நீதித்துறை சம்பந்தப்பட்டது. அது நம்ம உடனே இப்ப நம்ம டிஆர்பியில் ஒரு எக்ஸாம் வைக்கிறதோ, அவங்களை கூப்பிட்டு கிரீவன்சஸ் மீட்டிங் வைக்கிறதோ, அது ஒரு புரோட்டோகால் இருக்கு. அது ஃபாலோ செய்யப்பட்டு அவர்களுக்கும் என்னால் முடிந்த ஏதோ ஒரு நன்மை, அது 15-16 ஆண்டுகால பிரச்சனையை 15 நாட்களில் சமாளிக்க முடியாது, சரி செய்ய முடியாது, உண்மைதான். ஆனா அடுத்து இன்னைக்கு நான் செய்யக்கூடிய ஒரு விஷயம், அடுத்த 5 ஆண்டுகள்ல அவர்களுக்கு ஒரு நன்மை பயக்கணும், அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு நன்மை நடக்கும்ன்ற ஓப்பன் ஹார்ட்டோட திறந்த மனதோடு இருக்கிறோம். எந்த சார்பு தன்மையும் இல்லாமல் உட்கார்ந்து பேசி சரி செய்ய முடியாத பிரச்சனை உலகத்தில் எதுவுமே இல்லை. போர் பிரச்சனையை பேசி தீர்க்கும் போது பெற்றோர் ஆசிரியர் மாணவர் பிரச்சனை தீர்க்க முடியாதா? நம்புங்கள், கொஞ்சம் நேரம் தான்.